சுக்கிரதசை வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு எஸ்டிமேட் வந்து ஒண்ணா இருக்கும். கட்டுறது ஒண்ணா இருக்கும். முரண்பட்ட ஒரு வீட்டோட அமைப்பு. நான் சின்னதா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க பெரிய மாட மாளிகை மாரி கட்டுவாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு முறையில்லாத திட்டமிடுதல் இந்த சுக்கிரதசைக்கு இருக்குமான்னு இருக்கும். சரி நான் வீடு வாங்கலாமா அப்படின்னா, வீடு வாங்க முடியும். சரி இல்ல சார், எனக்கு வந்து இப்போ நான் வீடு வாங்குனா நல்லதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். கேது தசைக்கு வீடு வாங்குங்கன்னு சொல்றேன். அதே சுக்கிர தசைக்கு வீடு வாங்கும்போது யோசிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, இது எல்லாருடைய ஜாதகத்துக்கும் சரி. இங்க இருக்கக்கூடிய எல்லா ராசிக்குமே இது பொருந்தும். இல்ல சார், இப்போ சூரிய தசைக்கு நீங்க சூரிய தசையா இருந்துச்சுனாலே, ஆட்டோமேட்டிக் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் ஏதோ ஒரு ரூபத்தில அது வாடகை வீடோ, தனி வீடோ, பிளாட்டோ, அப்பார்ட்மெண்ட்டோ எத வேணாலும் வாங்கலாமா. அதே சந்திரதசை இப்போ இருக்குது ரோஹிணி நட்சத்திரமோ, இல்லை அஸ்த நட்சத்திரமோ, இல்லை திருவோண நட்சத்திரமோ போனது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சந்திரதசையில் வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, மனை சம்மந்தப்பட்டது அமைக்கணும், அமையும். ஆனா என்னென்னா, ஒரு இடம் நிரந்தரமாக தங்குவீங்களான்னு கேட்டால் நிரந்தரமாக தங்க மாட்டீங்க. வீடு ஒரு இடத்துல இருக்கும், பையன் ஒரு இடத்துல இருப்பார், அம்மா ஒரு இடத்துல இருக்கும், அக்கா ஒரு இடத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாதசையில் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம், செவ்வாதசை நடந்துச்சுன்னா அப்போ தான் அந்த மனம் வந்து புது மனம் வாங்குவாங்க. புது மனம் இடம் விட்டு இடம் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஆனால் இவங்க அவ்வளோ ஈஸியாக கட்டி முடிக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சப்போஸ் இவங்களுக்கே வந்து இப்போ வந்து ராகுதசை இருக்குது அப்படின்னா, இந்த வீடு எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியாமல் அந்த வீட்டோட அமைப்பு ஈஸியாக முடியும்.